என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட நான் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வாசகர்களுக்கு மிகவும் பிடித்த எழுத்தாளரான சுஜாதா அவர்களுடைய கைவண்ணத்தில் வெளியான அடிமைகள் அப்படின்ற ஒரு நாடகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் ஒரு நாடக வடிவில் தான் எழுதியிருப்பார். அதாவது ஒரு நாடகத்துக்கு எப்படி ஸ்கிரிப்ட் எழுதுவாங்களோ, ஒரு ஸ்டேஜ் பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், யார் யார் எந்த பொசிஷனில் நிற்கணும், ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் எந்தெந்த டைலாக் அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்டோட நேம் போட்டு உங்களுக்கு டைலாக் எழுதியிருப்பாங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் மாதிரி இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் தான் இங்கே புக்காக வந்து நமக்கு சுஜாதா அப்படி நமக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ நார்மலாக ஒரு புக்கு படிக்கிறதுக்கும் இந்த புக்குக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லாவும் இருந்தது. இந்த புத்தகத்தை படித்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறது மாதிரி என்னுடைய நோக்கம் இந்த கதையை உங்ககிட்ட ஃபுல்லாக சொல்கிறது கிடையாதுங்க. நான் படித்த மாதிரியே இந்த புத்தகத்தை நீங்களும் படித்து பயன்பெறணும். அதற்காக நான் சொல்கிற அந்த கதையின் ஒரு சின்ன முன்னோட்டம் உங்களுடைய ஆர்வத்தை தூண்டி உங்களையும் இந்த புத்தகத்தை படிக்க வைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் இந்த கதையை ஆரம்பிக்கிறேன். சுந்தரம் மற்றும் அவனுடைய 2 தம்பிகள், இவங்க 3 பேருக்குமே அப்பா அம்மா கிடையாது. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா 2 பேரும் தவறிட்டாங்க. இவங்க 3 பேரையும் தத்தெடுத்து வளர்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரத்தோட சொந்த பெரியப்பா. சுந்தரத்தோட பெரியப்பா ஒரு பெரும் பணக்காரர், மிகப்பெரிய கோடீஸ்வரர். அவருக்குன்னு சொந்தமாக ஒரு டீ எஸ்டேட், ஒரு காஃபி எஸ்டேட், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் அவருக்கு சொந்தமாக ரெசார்ட்டும் இருக்குது, பங்களாவும் இருக்குது. அவர் இவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தும் அவருக்குன்னு ஒரு சொந்த ஃபேமிலி கிடையாது. காரணம், அவர் கல்யாணம் பண்ணிக்கல. தன்னுடைய தம்பி பசங்களை தான் தன்னுடைய பசங்களாக நினச்சி தான் குடும்பமாக பாவிச்சு அவர் வாழ்ந்துட்டு வராரு. இவரோட கேரக்டர் வைஸ் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப கிளவர், ரொம்ப இன்டெலிஜென்ட், டைம் மேனேஜ்மெண்ட், டயட் மேனேஜ்மெண்ட், இப்படி எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்ஷனோட தான் இருப்பார். தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்ற ஒரு அவேர்னஸ் அவருக்கு எப்போவுமே இருக்கும். ஈவன் ஒரு டீயிலையோ ஒரு காஃபிலேயோ சர்க்கரை அதிகமாக இருந்தாலும் கம்மியாக இருந்தாலும் அதனுடைய வாசனையை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவார். அந்த அளவுக்கு ரொம்ப சென்சிபிளான பர்சன் அவர். இவருக்கு வயசு 55 ஆனாலும் அவர் பார்க்குறதுக்கு ஒரு 40+ மாதிரி தான் இருப்பார். அந்த அளவுக்கு ஃபிட்டான ஒரு வசீகரமான முகத்தோற்றமுடைய ஒரு மனிதர். இப்போ இவருடைய தத்து பசங்க 3 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, சுந்தரம், சுந்தரத்தோட தம்பிங்க 2 பேரும். இவங்களில் சுந்தரத்துக்கும் சுந்தரத்தோட முதல் தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. 2வது தம்பி காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கான். அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கான். இதில் சுந்தரம் பற்றி ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சுந்தரம் ரொம்பவே நல்ல மனிதன், ரொம்பவும் இரக்க குணமுள்ள ஒரு வெகுளித்தனமான ஒரு மனிதன். அவனுக்கு தன்னுடைய பெரியப்பா மேலே அளவு கடந்த பாசமும் மரியாதையும் இருக்குது. ஏன்னா அனாதையாக வாழ வேண்டிய அண்ணன் தம்பிங்களை கொண்டு வந்து தன்னுடைய மக்களாக பாவிச்சு இத்தனை வருஷம் அவங்கள வளர்த்து வந்திருக்காரு. அந்த நன்றி கடன் சுந்தரத்துக்கு மனசில் எப்போவுமே இருக்குது. ஆனால் சுந்தரத்தோட 2 தம்பிங்களுக்கும் அது கிடையாது. அவங்களுக்கு எப்போவுமே பெரியப்பாவோட சொத்து மேலே தான் கண்ணு. பெரியப்பாவுக்கு பசங்க யாரும் கிடையாது. அதனால பெரியப்பாவுக்கு அப்புறம் இந்த மொத்த சொத்தும் நமக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சுந்தரத்தோட 2வது தம்பி, அவனுடைய மனைவி சுந்தரத்தோட 3வது தம்பி, இவங்க 3 பேருக்கும் எப்போவுமே இதே எண்ணம் தான். இங்கே சுந்தரத்தை பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். சுந்தரத்துக்கு திருமணம் ஆயிடுச்சு சொன்னேன் பார்த்தீங்களா, அவனுக்கு திருமணமான 2 வருஷத்தில் அவனுடைய மனைவி இறந்து போகிறாங்க. மனைவியோட மறைவால் தோண்டு போயிருந்த சுந்தரத்துக்கு ஆறுதலாக இருந்து திரும்பவும் அவனை சகஜ நிலைக்கு கொண்டு வந்தது அவனுடைய பெரியப்பா தான். இப்படி போயிட்டு இருக்க அந்த கதையில் சுந்தரத்தோட 2வது தம்பி காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொன்ன பார்த்தீங்களா, அவன் அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு பெரியப்பாவோட எஸ்டேட்டுக்கு வரான். பெரியப்பா கிட்ட அந்த பொண்ணை இன்ட்ரோடியூஸ் பண்ணி தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட எஸ்டேட்டுக்கு வரான். வந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, பெரியப்பா என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல நீங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு ஜாபை பார்த்து லைஃப்பில் செட்டில் ஆகுங்க, கல்யாணத்தை பற்றி அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த எஸ்டேட்லேயே ஒரு மேனேஜர் வேலை ரொம்ப நாளாக காலியாக இருக்குது. அந்த வேலையை வேணால் நீங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் எடுத்துக்கோங்க, இன்னொரு ஆள் வெளியே போய் வேலை தேடுங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு வேலையை தேடிக்கங்க, கல்யாணத்தை பற்றி அப்புறம் யோசிக்கலாம் அப்படின்னு பெரியப்பா சொல்கிறாரு. ஆனால் இவனுக்கு, யாருக்கு, சுந்தரத்தோட 2வது தம்பிக்கு எஸ்டேட்டுக்குள்ளே வேலை செய்கிறதுல கொஞ்சமும் விருப்பம் இல்லை. ஏன்னா அவனுடைய எண்ணமே பெரியப்பாவோட மொத்த சொத்தையும் ஆட்டையை பொண்ணுன்றது தான். ஆனால் இந்த பொண்ணுக்கு அப்படி கிடையாது. ஸோ வந்த வேலையை நம்ம ஏன் விடணும் அப்படின்றதுக்காக பெரியப்பா கிட்ட சொல்லி, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைனா அந்த வேலையில் நான் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. ஸோ அந்த வேலை அந்த பொண்ணுக்கு போகுது. அந்த பொண்ணு மேனேஜராக வேலைக்கு சேர்ந்த நாளில் இருந்தே லவ்வர்ஸ் 2 பேருக்குள்ள இடைவெளி அதிகமாகுது. 2 பேரும் பேசுறது கம்மியாகுது. அவங்களுக்கு நடுவில் இருக்க அந்த அந்யோன்யம், காதல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு தன்னுடைய பெரியப்பா கூட ரொம்ப க்ளோஸாக பழகிறத அவன் நோட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு பாஸ் ஒரு மேனேஜருக்கு நடுவில் இருக்க உறவையும் மீறி அவங்க 2 பேருக்குள்ள வேற ஏதோ இருக்குது அப்படின்னு இவன் சென்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுடைய சென்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே அங்கே நடக்கிற விஷயம்லாம் அப்படி தான் இருக்குது. அந்த பொண்ணு அவன் பெரியப்பா கூட ஒரு லவ்வர்கிட்ட பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கு.
ஈவன் அவனுடைய பெரியப்பாவும் அந்த பொண்ணுக்கிட்ட தாங்கிட்ட வேலை செய்கிற ஒரு பொண்ணுன்றதை மீறி தான் லவ்வர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் அவருடைய பாடி லாங்குவேஜும் அவருடைய முகபாவமும் இருக்குது. இதை கவனித்து அவனுக்கு உள்ளே இருக்க இருப்பு கொள்ளலை. நேராக போய் அந்த பொண்ணுக்கிட்ட சண்டை போட ஆரம்பிக்கிறான். சண்டை ரொம்ப பெரிய அளவில் வெடிக்குது. அப்போ தான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் வெளியே வருது. அந்த பொண்ணு சொல்லுது, நான் உன்னுடைய பெரியப்பாவை லவ் பண்ணுறேன். அவன் சுத்தமாக ஷாக் ஆகி போகிறான். என்னடி சொல்கிற, நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்குறான். அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம், இந்த காலத்து பசங்கக்கிட்ட இல்லாத ஒரு நிதானம், ஒரு தெளிவு, ஒரு ஃபிட்னஸ், ஒரு டிசிப்ளின் எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. ஐ திங்க் ஹீ இஸ் மை மேன் அப்படின்னு சொல்கிறா. இவன் அதை கேட்டுட்டு கொதிச்சு போய் அந்த பொண்ணுக்கிட்ட பயங்கரமாக கத்தி சண்டை போடுறான். இந்த சத்தத்தை கேட்டு பெரியப்பா உள்ளே என்ட்ரி ஆகுறாரு. அங்கே என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பெரியப்பா அந்த பையனை காம் டவுன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இங்கே பாருடா, அவளுக்கு ஒன்றும் பிடிக்கல, ஸோ இனிமேல் அவளுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணாத. அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவளோட லவ்வை நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நீ இனிமேல் குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா சொல்கிறாரு. அதை கேட்டு அவன் ரொம்ப கோவத்தில் கத்துறான். அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் வராங்க. பிரச்சனை ரொம்ப பெருசாகுது. ஆனால் யாரும் பெரியப்பாவை எதிர்த்து பேசவும் மாட்டாங்க. அப்போ பெரியப்பா சொல்கிறாரு, எல்லாரும் கவனிச்சுக்கோங்க, எனக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒருத்தரை பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் காதலிக்கிறோம், நாங்கள் ஒன்றா சேர்ந்து வாழலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுங்க. ஏன்னா இது என் வீடு, இங்கே என் விருப்பப்படி தான் எல்லாம் நடக்கும். உங்களுடைய வெறுப்புக்கெல்லாம் இனிமேல் என்னால் இங்கே வாழ முடியாது. எங்கள் 2 பேருக்கும் நடுவில் இருக்க வயசு வித்தியாசம் ரொம்ப பெருசாக இருக்கலாம், அது உங்களுக்கு தான் பெரிய விஷயம். ஆனால் ஃபாரின்லாம் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. அதனால் இது எனக்கு ஒரு பெரிய கன்சர்ன் கிடையாது. உங்களுக்கு பிரச்சனைனா நீங்கள் இங்கேருந்து இடத்த காலி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா யாரோட பதிலுக்கு வெயிட் பண்ணாமல் அங்கேருந்து வேகமாக கிளம்பி போகிறாரு. பெரியப்பாவோட அந்த முடிவு அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பயங்கர கோவத்தை கொடுத்தது. ஆனால் சுந்தரம் மட்டும் பெரியப்பாவுக்கு ஆதரவாக நின்னான். இதனால் வரைக்கும் வாழ்க்கையில் தனிமரமாக இருந்த தன்னுடைய பெரியப்பா அட்லீஸ்ட் இப்போவாச்சு தன்னுடைய வாழ்க்கையை பற்றி அவர் யோசிச்சு தனக்குன்னு ஒரு துறையை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படின்னு சுந்தரம் பெரியப்பாவுக்கு ஆதரவாக நிற்கிறான். இப்படியே சில மாதங்கள் போயிட்டு இருக்கு. தன்னை விட 20 வயசு சின்ன பொண்ணு தன்னை வந்து காதலிக்கிறேன்னு சொன்னால் நம்புற அளவுக்கு பெரியப்பா ஒன்றும் அவ்வளோ சாதாரணமான ஆள் கிடையாது. ஸோ பெரியப்பா அந்த பொண்ணுக்கு நிறைய டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த பொண்ணுக்கே தெரியாமல் எல்லா டெஸ்ட்லேயும் அந்த பொண்ணு பாஸ் ஆகுது. அதாவது அந்த பொண்ணுக்கு பணத்து மேலே கண்ணு இல்லை, பெரியப்பா மேலே நிஜமாவே அன்பு இருக்குது அப்படின்ற காட்டுற அளவுக்கு அந்த பொண்ணு எல்லா டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகுது. ஸோ பெரியப்பா ஒரு முடிவுக்கு வராரு, இந்த பொண்ணு நமக்கான ஏற்ற துணை தான், நாம் இந்த பொண்ணை திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற முடிவுக்கு வராரு. அந்த பொண்ணும் அதுக்கு சம்மந்தம் சொல்லுது. பெரியப்பாவும் அந்த பொண்ணும் சேர்ந்து மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த வீட்டில் இருக்க யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல. ஆனால் சுந்தரம் மட்டும் சப்போர்ட் பண்ணுறான். பெரியப்பாவுக்கு குடும்பம் குட்டின்னு எதுவுமே கிடையாது, அதனால் அவருடைய காலத்துக்கு அப்புறம் அவருடைய சொத்து ஆஸ்தி எல்லாம் நமக்கு தான் வரும் அப்படின்னு சுந்தரத்தோட 2வது தம்பி, அவனுடைய மனைவி, சுந்தரத்தோட 3வது தம்பி, இவங்க எல்லாரும் இத்தனை வருஷமாக இதுதான் கனவாக கண்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது பெரியப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னா அந்த சொத்து அவருடைய மறைவுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு தான் போய் சேரும். இதனால் அவங்க 3 பேரும் பெரியப்பா மேலே பயங்கர கோவத்துலேயும் வெறுப்புலையும் இருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எரியிற தீயில் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பெரியப்பா ஒரு விஷயம் பண்ணுறாரு. அதாவது அவருடைய சொத்து இனிமே தன்னுடைய மனைவிக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு வக்கீலை கூப்பிட்டு ஒரு உயிலை எழுதுறாரு. அதாவது என்னுடைய மறைவுக்கு அப்புறம் என்னுடைய சொத்து எல்லாம் என்னுடைய மனைவியே சாரும் அப்படின்னு லாயரை கூப்பிட்டு ஒரு உயில் எழுதுறாரு. அவ்வளோதான், வீட்டில் இருந்த மொத்த பேருக்கும் தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு, சுந்தரத்தை தவிர. இன்னும் 3 நாளில் கல்யாணம் பெரியப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும். சுந்தரத்தோட 2வது தம்பிக்கு ஒரு பக்கம் தன்னுடைய லவ்வர் போயிட்டா, இன்னொரு பக்கம் இத்தனை வருஷமாக தான் எதிர்பார்த்தது அந்த சொத்து தன் கை விட்டு போக போகுது. அதே போல் சுந்தரத்தோட முதல் தம்பி, அவனுடைய மனைவி, அவங்க 2 பேரும் நம்ம இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். பெரியப்பாவோட சாவுக்கு அப்புறம் நாம் இந்த சொத்துக்கு முதலாளி ஆகலான்னு பார்த்தா இப்போ வேற எவ்வளோ ஒருத்தி வந்து முதலாளி ஆக போகிறா, நம்ம சாவர வரைக்கும் வேலைக்காரங்களாக தான் இருக்கணுமா அப்படின்னு அவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெஷ்னஸ் ஆகிட்டு இப்போது அவங்க சுந்தரத்தோட 2வது தம்பி கூட சேர்றாங்க. யார் யார்? சுந்தரத்தோட ஃபஸ்ட்டு தம்பியோட பொண்டாட்டி, சுந்தரத்தோட 2வது தம்பி, இவங்க 3 பேர் சேர்ந்து பெரியப்பாவை போட்டு தள்ளதான் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் பெரியப்பாவை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணுக்கு தெரிய வருது. ஆனாலும் அவள் சைலண்ட்டாக இருக்கா. ஏன் சைலண்ட்டாக இருக்கா? இங்கே தான் ஒரு செம ட்விஸ்ட்டு. ஆக்சுவலாக அந்த பொண்ணு சுந்தரத்தோட 2வது தம்பியை காதலிச்சதுக்கு காரணமே அவன் ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பையன்ற காரணத்தால் தான். ஒன்ஸ் அந்த பொண்ணு இந்த எஸ்டேட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ பெரிய எஸ்டேட்டு, அங்கே வேலை செய்கிற அத்தனை பேர், அவ்வளோ பெரிய பங்களா எல்லாத்தையும் பார்த்த பிறகு இத்தனைக்கும் சொந்தக்காரர் அந்த பெரியப்பா, அவரையே கரெக்ட் பண்ணிட்டா மொத்த சொத்து நமக்கு தான் அப்படின்னு பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணு சுந்தரத்தோட தம்பிக்கிட்ட இருந்து சுந்தரத்தோட பெரியப்பா கிட்ட ஜம்ப் அடிச்சது. இப்போது சுந்தரத்தோட பெரியப்பாவை அவங்க 3 பேர் சேர்ந்து பிளான் பண்ண மாதிரி கொலை பண்ணிட்டா
அவர் செத்ததுக்கு அப்புறம் உயில் பிரகாரம் அந்த சொத்து இந்த பொண்ணு பேருக்கு தான் வரும். ஸோ இவன் என்ன பண்ணுறான்னா, நாம ஏன் அந்த கிழமை சாவர வரைக்கும் வெயிட் பண்ணணும், இவங்களாலும் சேர்ந்து அந்த கிழவனை போட்டு தள்ளிட்டா இவங்கள போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டு மொத்த சொத்தையும் நாம் அபேஸ் பண்ணிடலாம் அப்படின்ற பிளானோட இவ சைலண்ட்டாக இருக்கா. ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி பெரியப்பாவை சாவடிக்கிறதுக்காக சுந்தரத்தோட 2 தம்பிகளும் அவனுடைய முதல் தம்பியோட மனைவி 3 பேர் சேர்ந்து பாலில் விஷம் கலந்து பெரியப்பாவை கொலை பண்ண பிளான் பண்ணுறாங்க. ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பெரியப்பா பயங்கர சென்சிபிளான பர்சன். பாலில் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கலந்துருக்குன்னு வாசனை வச்சே கண்டுபிடிச்சிடறாரு. அதன் மூலயமா பாலில் விஷம் கலந்துருக்கிற விஷயம் பெரியப்பாவுக்கு தெரிய வருது. அது கலந்தது யாரு அப்படின்னு அவர் கண்டுபிடிச்சிடுறாரு. அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு சகட்டை மேனிக்கு திட்டுறாரு. இன்னும் 1 நிமிஷம் நீங்கள் இந்த வீட்டில் இருந்து அவங்கள நான் சுட்டே கொண்டுடுவேன். இன்றைக்கி ஒரு ராத்திரி டைம், நாளைக்கு விடியும் போது நீங்கள் 3 பேர் இந்த எஸ்டேட்டில் இருக்கக்கூடாது. இருந்தீங்க ஒன்று நான் சுட்டு கொண்டுடுவேன், இல்லை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். நாளைக்கு விடியும் போது நீங்கள் இருக்கக்கூடாது, சுந்தரத்தையும் கூட்டிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் சுந்தரம் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வரான். வந்ததும் அவனுக்கு விஷயம் தெரிய வருது. அவன் தன்னுடைய தம்பிகளையும் தம்பி பொண்டாட்டியும் பார்த்து வாய்க்கு வந்தபடிலாம் திட்டுறான், எப்படி உங்களுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண மனசு வருது அப்படின்னு. ஆனால் பெரியப்பா அதெல்லாம் காதில் வாங்கலை. சுந்தரம் நீயும் வெளியே கிளம்பு, நீயும் இவங்களோட சேர்ந்தவன் தான், நாளைக்கு நீயும் இந்த மாதிரி வேலையை எனக்கு பண்ண மாட்டேன் என்ன நிச்சயம், மொத்த பேர் வீட்டை விட்டு வெளியே கிளம்புங்க அப்படின்னு பெரியப்பா கோவமாக கத்திட்டு அவரோட ரூமுக்குள்ளே போகிறாரு. வேறு வழி இல்லாமல் இவங்க எல்லாரும் அவங்களுடைய மூட்டை முடிச்சை கட்டிட்டு வீட்டை விட்டு கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டாங்க. இல்லைனா இவங்க போலீஸ்கிட்ட மாட்டிப்பாங்க. ஸோ எல்லாரும் போய் அவங்களோட திங்ஸ்லாம் பேக் பண்ணுறாங்க. சுந்தரம் அவங்க வீட்டில் இருக்க அந்த பழைய ஸ்டோர் ரூமுக்கு போயிட்டு இறந்து போன தன் மனைவியோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரான். அந்த ஸ்டோர் ரூமில் இருக்க ஒரு பழைய பெட்டியில் தன் மனைவியோட டைரியை அவன் கண்டுபிடிக்கிறான். அந்த டைரியை படிக்கும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. தன் மனைவி இறந்ததுக்கு காரணம் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் தான் அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் அவனுக்கு தெரிய வருது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சுந்தரத்தோட மனைவி இறந்தாங்கன்னு. ஆனால் எப்படி இறந்தாங்கன்னு சொல்லலை. சுந்தரத்தோட மனைவி தற்கொலை பண்ணி இறந்து போனாங்க. அந்த தற்கொலைக்கு காரணம் இதனால் வரைக்கும் சுந்தரத்துக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் இப்போ தெரிஞ்சிடுச்சு. இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் பண்ண ஒரு அக்கிரமத்தால் தான் அந்த பொண்ணு இறந்துருக்கா. அது என்ன ரீசன் நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், ஏன்னா சொன்னால் இங்கே உங்களுக்கு ட்விஸ்ட் உடஞ்சிரும். இந்த கதையில் நிறைய ட்விஸ்ட் டர்ன்ஸ், நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸும் இருக்குது. அதெல்லாம் நான் உங்களுக்கு மறைச்சி சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புக் படிக்கும் போது உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ சுந்தரத்தோட மனைவி இறந்ததுக்கு காரணம் இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் தான். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட சுந்தரம் நிலகுலைஞ்சு போகிறான். தன்னுடைய குடும்பமே தன் மனைவியோட சாவுக்கு காரணமாக இருந்து இது எல்லாத்தையும் என்கிட்ட மறைச்சி இத்தனை வருஷம் என் கூட ஒன்றும் பண்ணமா இருக்காங்களே அப்படின்னு நினச்சி அவன் நிலகுலைஞ்சு போகிறான். அவனுக்கு அழுக வருது, சோகம் வருது, எல்லாம் கலந்து முடிவில் அவனுக்கு கோபம் வருது. இவ்வளவு நாள் நல்லவனா ஏமாலியா அப்புறாணியாக இருந்த சுந்தரம் கோபம், வன்மம், விரோதம், பழிவாங்குதல் இது எல்லாம் கலந்த ஒரு முழு மனுஷனாக உருமாறுறான். நேராக அவன் பெரியப்பா ரூமுக்கு போகிறான். தான் மனைவியோட டைரியிலேருந்து படித்த அந்த விஷயத்தை அவன் பெரியப்பா கிட்ட சொல்கிறான். அவன் பெரியப்பா ஷாக்காக வராரு, நிலகுலைஞ்சு போகிறாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஷாக் நடந்துச்சு. அவங்க வீட்டில் இருக்கவங்களே விஷம் வச்சு அவர் கொல்ல பார்த்தது. 2வது இவ்வளோ நாளாக மறைச்சி வச்சிருந்த உண்மை சுந்தரத்துக்கு தெரிய வந்துடுச்சு. இந்த 2 ஷாக்கும் சேர்ந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கீழே விடுறாரு. சுந்தரம் என்னை காப்பாத்துடா, நெஞ்சு வலிக்குது, அந்த மாத்திரை எடுத்துக்குறா, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னு அவங்க பெரியப்பா தரையில் விழுந்து நெஞ்சை பிடிச்சிட்டு வழியில் துடிக்கிறாரு. சுந்தரம் அசையாமல் கல் மாதிரி அப்படியே நிற்கிறான். அவன் முகத்தில் மட்டும் ஒரு வன்ம சிரிப்பு. தன்னுடைய பெரியப்பா நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு தரையில் விழுந்து வழியில் துடிச்சு சாகிறத சுந்தரம் சிரிச்சுக்கிட்டே ரசித்து பார்த்துட்டு இருக்கான். பெரியப்பா இறந்து போகிறாரு. பெரியப்பா ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாரு அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. அவரை கொண்டு போய் நல்ல விதமாக எல்லாம் அடக்கம் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஏன்னா சொத்து இப்போ எல்லாம் அந்த பொண்ணு பேரில் இருக்குல்ல. பெரியப்பா கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த பொண்ணு பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டாரு. ஸோ இவங்களாம் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க வீட்டுக்கு பெரியப்பாவோட லாயர் வராரு. இந்த மாதிரி உங்கள் பெரியப்பா எழுதி வச்ச உயில் இருக்குது, அதனால் அவங்க எல்லாரும் மூலையும் படித்து காட்டணும், அந்த ப்ரொசீஜர் முடிஞ்ச பிறகு நீங்கள் எல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் சொல்கிறாரு. சொத்து எல்லாம் அந்த பொண்ணு பேரில் இருக்குன்ற விஷயம் எல்லாருக்கும் முன்னாடி தெரிஞ்சது தான். அதனால் எல்லாரும் வேண்டா வெறுப்பாக உக்காடுறாங்க. அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷத்தில் உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா அவள் ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு. பெரியப்பா போயிட்டாரு, மொத்த சொத்தும் அவள் பேரில் இருக்குது. இப்போது வக்கீல் உயில் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அங்கே தான் ஒரு செம்ம ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியப்பா உயில் எழுதும் போது தன்னுடைய மறைவுக்கு அப்புறம் தன்னுடைய சொத்து எல்லாம் தான் மனைவிக்கு போகணும் அப்படின்னு எழுதியிருப்பார். ஆனால் இங்கே கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடியே பெரியப்பா இறந்துட்டார். அதனால் இப்போ பெரியப்பாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணு சட்டப்பூர்வமாக பெரியப்பாவுக்கும் மனைவி ஆகலை. ஸோ இந்த உயில் செல்லாது அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. அவ்வளோதாங்க, அந்த பொண்ணு தலையில் அப்படியே இடி விழுந்த மாதிரி அப்படியே உறைஞ்சி போய் ஃப்ரோசன் ஆகி உக்காந்துடுறா. அப்படியே வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். லாயரை பார்த்து கேட்குறாங்க, சார் அப்படின்னா பெரியப்பாவோட வாரிசு நாங்கள் 3 பேர் தான், சொத்து எங்களுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரத்தோட 2வது தம்பியும் முதல் தம்பியும் கேட்குறாங்க. அப்போ லாயர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் இல்லை, சில வருடங்களுக்கு முன்னாடி உங்கள் பெரியப்பா ஒரு உயில் எழுதியிருக்காரு, அந்த உயிலில் என்ன எழுதியிருக்கோ அதுதான் இப்போ சட்டப்பூர்வமாக செல்லும் அப்படின்னு லாயர் சொல்கிறாரு. அந்த சில வருடங்களுக்கு முன்னாடினா எப்பன்னா சுந்தரத்துக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட உயில் அது. இப்போ அந்த உயிலை லாயர் படிக்கிறாரு எல்லாரும் முன்னாடியும். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, சுந்தரத்தோட பெரியப்பா சொல்லியிருக்காரு, என்னுடைய காலத்துக்கு அப்புறம்
என்னுடைய சொத்துக்கள் முழுவதும், அதாவது என்னுடைய டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட், எனக்கு சொந்தமான அனைத்து பங்களாக்கள், ரெசார்ட்கள் மற்றும் ஸ்டாக் மார்க்கெட்டில் உள்ள என்னுடைய அனைத்து ஷேர்களும் என்னுடைய வளர்ப்பு மகனான சுந்தரத்தையே சாரும் அப்படின்னு பெரியப்பா அதில் எழுதி வச்சிருக்காரு. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தாலும் ஒரு வகையில் சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா சுந்தரம் ஏமாளி, வெகுளி, எப்படி இருந்தாலும் இந்த சொத்தை ஆள போகிறது நாம தான் அப்படின்னு சுந்தரத்தோட முதல் தம்பி, அவனுடைய மனைவி, சுந்தரத்தோட 2வது தம்பி எல்லாரும் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கிறாங்க. இவங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமாக பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது சுந்தரத்தை திடீர்னு நாங்கள் காணோம். ரொம்ப நேரமாக அவனை காணோன்னு சொல்லிட்டு அவங்க தேடிட்டு இருக்கும்போது பால்கனியில் யாரோ நடந்து வர சத்தம் கேட்குது. எல்லாரும் மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. அந்த பால்கனியில் சுந்தரம் அழகாக மெதுவாக நடந்து வந்து நின்று கீழே இருக்கவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு விஷம சிரிப்பு சிரிக்கிறான். இவங்க எல்லாரும் நிமிர்ந்து மேலே நிற்கிற சுந்தரத்தை பார்க்குறாங்க. அங்கே நிற்கிறது சுந்தரம் தான். ஆனால் அவனுடைய தோற்றம் அசல் அவங்க பெரியப்பா மாதிரியே மாறி இருக்கு. அவன் பெரியப்பாவோட கோட்டை போட்டுக்கிட்டு, அவங்க பெரியப்பாவோட கண்ணாடி போட்டுக்கிட்டு, அவர் நிற்கிற அதே ஸ்டைலில் அவருடைய பாடி லாங்குவேஜில் நின்று அவன் முகத்தில் ஒரு அதிகார தோரணையோடு அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு விஷம சிரிப்பு சிரிக்கிறான். என் மனைவி சாவுக்கு காரணமானவங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். இனிமே நீங்கள் எல்லாரும் என்ன கதி ஆக போகிறேன்னு வெயிட் பண்ணி பாருங்கடா அப்படின்ற அர்த்தம் தான் அவன் சிரிப்புக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தது. இவ்வளவு நாள் அப்புறானே இருந்த சுந்தரம் இப்போது அதிகார தோரணையோடு நிற்கிறத பார்த்து எல்லாரும் குழம்பி போய் நிற்கிறாங்க. எல்லாரும் வியந்து பார்க்குறாங்க. இனிமே இவங்க எல்லாரும் அவனுக்கு அடிமைகள். இந்த இடத்துல இந்த கதை முடியுதுங்க. ஓகே நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு இந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கதையில் எனக்கு பிடிச்ச பாயிண்ட்ஸ்லாம் நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க நான் ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்ச பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதையோட ரைட்டிங் ஒரு ட்ராமா ஸ்டைல் இருந்தது. ஒரு மூவிக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் எப்படி இருக்குமோ அதுபோல் லொக்கேஷன், அதில் இருக்க ஆர்டிஸ்டோட பேர், ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்கப்பட்ட டைலாக். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் படிக்கும்போது நார்மலான புக்ஸை படிக்கிறதுலேருந்து கொஞ்சம் இந்த ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 2வது விஷயம், பெரியப்பாவோட கதாபாத்திர வடிவமைப்பு ரொம்ப ரொம்ப நேர்த்தியாக இருந்ததுங்க. ஒரு மனுஷன் பர்ஃபெக்டாக இருக்கணும்னா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு பெரியப்பா ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அவர் டயட் மெயின்டைன் பண்ணுறது, டைம் மெயின்டைன் பண்ணுறது, தன்னுடைய ட்ரெஸ், தன்னுடைய ஹேர் ஸ்டைல், தன்னுடைய தாடி முதற்கொண்டு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி பர்ஃபெக்டாக இருக்க ஒரு மனுஷன் எல்லா விஷயத்தையும் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பார்க்குற ஒரு ஆள். அதனால தான் பையனை லவ் பண்ண, தனக்கு மருமகளாக வர வேண்டிய அந்த பொண்ணு அவனை பிரேக்கப் பண்ணிவிட்டு இவரை லவ் பண்ணுறேன்னு சொன்னப்போ அந்த பொண்ணோட லவ் அக்செப்ட் பண்ணிவிட்டு இவருக்கு பிடிச்சிருந்ததால் அந்த பொண்ணு ஒரு லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஊரில் வயசு வித்தியாசம் பெரிய விஷயமா இருந்தாலும் ஃபாரினில் இதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது அப்படின்னு அந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி தன்னோட லைஃப்பை மூவ் பண்ணுற ஒரு ஆள். இந்த கேரக்டர் படிக்கிறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோரியில் வர நிறைய கேரக்டர்ஸ் ஆக்சுவலாக நான் உங்ககிட்ட ரொம்ப லிமிட்டடான கேரக்டர் வச்சு தான் இந்த ஸ்டோரி நான் மூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் சொல்கிறது இந்த ஸ்டோரியோட ஒரு முன்னோட்டம் தான் உங்களுக்கு. ஆக்சுவல் ஸ்டோரியில் ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள், நிறைய கதாபாத்திரங்கள் இருக்காங்க. ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோட தான் இந்த ஸ்டோரியில் இருக்கும். படிக்க ரொம்பவே அழகாக இருந்தது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நான் சுந்தரத்தோட அண்ணன் தம்பிங்க 3 பேருன்னு சொன்னேன். ஆனால் அவங்க மொத்தம் 4 பேர். சுந்தரத்துக்கு கடைசியாக ஒரு தம்பி இருக்கான். அவன் கிளைமேக்ஸில் தான் வருவான். அங்கே ஒரு செம ட்விஸ்ட் இருக்கும். இன்னொன்று, இப்போது சுந்தரத்தோட 2வது தம்பி லவ் பண்ணுற ஒரு பொண்ணை கூட்டம் தான் பார்த்தீங்களா, பெரியப்பா கல்யாணம் பண்ணிக்க போனார்ல, அந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா கேரக்டர் கதைக்குள்ளே வந்த பிறகு பயங்கர ஃபன்னாக இருக்கும், பயங்கர த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஏன்னா அந்த அம்மா தான் வில்லியே இந்த கதையில். ஆனால் கிளைமேக்ஸில் சொத்து எல்லாம் சுந்தரம் கைக்கு போன பிறகு அந்த அம்மா பயங்கர டம்மி ஆகிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரி மாதிரி மாறிடும். ஸோ அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு படிக்கும்போது. லாஸ்ட்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இந்த கதையில் சுந்தரத்தோட கதாபாத்திர வடிவமைப்பு. ஒரு நல்லவன்றதை நம்ம எப்பயுமே இந்த ஊரில் நல்லவன் சொல்ல மாட்டோம். அவனை ஏமாளி, இழிச்சவன் என்ன சொல்லுவோம், இல்லை வெகுலின்னு சொல்லிவிடுவோம். அதே போல் தான் நல்லவனாக இருக்க சுந்தரத்தை இந்த கதையில் கடைசி வரைக்கும் வெகுலி மாதிரி தான் கொண்டுட்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸில் தன்னுடைய மனைவி சாவுக்கு காரணமான இவங்க எல்லாரும் இதே வீட்டில் தான் கூட ஒன்று மண்ணமாக இருந்திருக்காங்க, எல்லாத்தையும் மறைச்சிட்டு அப்படின்னு தெரியும் போது ஒரு சாதாரண நல்ல மனிதன் மனிதர்களுக்கே உண்டான கோபம், வெறுப்பு, வன்மம், பழிவாங்குதல் இது எல்லா குணத்தையும் உள்ளடக்கி ஒரு முழு மனுஷனாக மாறி தன் பெரியப்பாவோட கேரக்டரையும் பிஹேவியரையும் தனக்குள்ளே கொண்டு வந்து அந்த பால்கனியில் நின்றுட்டு அவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு சிரிப்பு சிரிக்கிற மாதிரி அந்த ஒரு ரைட்டிங் கொடுத்து முடிச்சிருப்பாங்க பாருங்கள். அந்த ரைட்டிங்க்கு உயிர் கொடுத்து என்னுடைய விஷுவலைசேஷனில் பார்க்கும்போது அந்த சீன் பயங்கர ஒரு மாசாக இருந்துச்சுங்க. சுஜாதாவோட டச்சு நிஜமாக வேறு லெவல். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் சுஜாதாவோட புக்கு படிக்கிறது. அந்த ஃபஸ்ட்டு புக்கே என்னை பயங்கரமாக இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. அவரோட கதைகள் என்கிட்ட இன்னும் நிறையா இருக்குது. நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த புக்கில் நான் படித்தது, எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு நல்ல புத்தகத்தோடு வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். நன்றிகள்.